கிளிநொச்சிக்கு இரவில் அழைத்து செல்லப்பட்ட சிப்பந்தி, அளிக்கப்பட்ட சிசிடிவி காணொளிகள். இலங்கை தொடர்பில் ஐநாவிடம் இதுவரை 1,00,000க்கும் மேற்பட்ட ஆதாரங்கள். நீதிமன்ற கட்டமைப்பை சீர்குலைக்க அரசாங்கம் முயற்சி, மொட்டு கட்சி குற்றச்சாட்டு. தேசிய இனப்பிரச்சினைக்கும் இந்த அரசு தீர்வு காண வேண்டும், ஸ்ரீநேசன் எம்பி தெரிவிப்பு. இசைப்பிரியாவுக்கு நடந்த கொடூரம், முடிச்சுக்களை அவிழ்க்கும் சரத் பொன்சேகா. போலீசார் மாறுவேடத்திலா சிப்பந்தியை கைது செய்தனர், சந்தேகம் வெளியிடும் கம்மன் பிள்ளை. யாழ் கடற்பகுதிகளில் அதிகரிக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு, தீவிர கண்காணிப்பில் புலனாய்வாளர்கள். இலங்கைக்கு அமெரிக்காவின் அவசர எச்சரிக்கை, எதுவும் நடக்கலாம். நாட்டை விட்டு தப்பியோடிய குற்றவாளிகள், உதவிய நபர்கள் விசாரணை கூறும் நாமல். தொடர்பான விரிவான செய்திகள். செவ்வந்தி விவகாரம் மிகப்பெரிய பூதாகரமாகிக் கொண்டிருக்கின்ற நிலையில் தமிழர் பிரதேசங்களில் செவ்வந்திக்கு அடைக்கலம் கொடுத்தார்கள் என்ற குற்றச்சாட்டில் கைதுகளும் விசாரணை நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எனினும் குறித்த பகுதியில் உள்ள போலீசாருக்கு எந்தவொரு தகவல்களும் அறிவிக்கப்படாமல் கொழும்பிலிருந்து அதற்கென சிறப்பு அணியொன்று சென்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த போலீஸ் பிரிவால் கிளிநொச்சி அம்பாள்குளம் பகுதியில் இசாராவுக்கு தங்குமிடம் வழங்கிய குற்றச்சாட்டில் ஆளொருவர் கைது செய்யப்பட்டார். இந்த கைது நடவடிக்கையின் போது அங்குள்ள கடை தொகுதியில் பதிவான சிசிடிவி காணொலியும் அளிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகத்தில் இயங்கி வரும் இலங்கை பொறுப்புக்கூறல் செயற்திட்டத்தால் இலங்கையில் இடம்பெற்ற மீறல்கள் தொடர்பில் கடந்த செப்டம்பர் 1ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் மொத்தமாக 1,12,348 ஆவணங்கள் திரட்டப்பட்டுள்ளன. அவற்றுள் 7,489 ஆவணங்கள் திறந்த மூலங்களிலிருந்து கிடைக்கப்பெற்றவையும் 1,04,889 ஆவணங்கள் இரகசிய மூலங்களிலிருந்து கிடைக்கப்பெற்றவையுமாகும். இந்த ஆவணங்கள் அனைத்தும் மிக பாதுகாப்பான டிஜிட்டல் ஆதார திரட்சி கட்டமைப்பினூடாக பேணப்படுவதாகவும் இவற்றுள் மீறல்களுக்கான பொறுப்பாளிகளுடன் தொடர்புடைய ஆவணங்கள் ஒப்பீட்டளவில் குறைவாகவே இருப்பதாகவும் இலங்கை பொறுப்புக்கூறல் செயற்திட்டம் தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் கடந்த 2021ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துக்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் அலுவலகத்தால் இலங்கை பொறுப்புக்கூறல் செயற்திட்டம் எனும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்த செயற்திட்டத்தின் ஓரங்கமாக இலங்கையில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற மனித உரிமை மற்றும் மனித குலத்துக்கு எதிரான மீறல்கள் தொடர்பில் ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டு உரியவாறு மதிப்பீடு செய்யப்பட்டு சர்வதேச நியாயாதிக்கத்தின் கீழான வழக்கு தொடரல் தேவைப்பாடுகளுக்காக உரியவாறு களஞ்சியப்படுத்தப்பட்டு வருகின்றது. அதன்படி இலங்கை பொறுப்புக்கூறல் செயற்திட்டத்தின் கீழ் இயங்கும் ஆதாரங்களை திரட்டும் செயல்முறையினூடாக இலங்கையில் இடம்பெற்ற மீறல்கள் தொடர்பில் கடந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் 1,12,348 ஆவணங்கள் திரட்டப்பட்டுள்ளது. அவற்றுள் 78,151 ஆவணங்கள் இலங்கை தொடர்பான ஐநாவின் முன்னைய விசாரணை அறிக்கைகளில் இருந்தும் 34,197 ஆவணங்கள் இலங்கை பொறுப்புக்கூறல் செயற்திட்டத்தினாலும் திரட்டப்பட்டவை. மேற்குறிப்பிட்ட ஆவணங்கள் மீறல்கள் பற்றிய தகவல்கள், ஆதாரங்கள், சிவில் அமைப்புகளின் அறிக்கைகள், நேர்காணல்கள், அறிக்கைகள், காணொளிகள், புகைப்படங்கள் என்பன உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை செப்டம்பர் மாதம் வரை திரட்டப்பட்டுள்ள 1,12,348 ஆவணங்களில் 7,459 ஆவணங்கள் திறந்த மூலங்களில் இருந்து கிடைக்கப்பெற்றவையாகும். 1,04,889 ஆவணங்கள் இரகசிய மூலங்களில் இருந்து கிடைக்கப்பெற்றவை என வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய அரசாங்கம் சுயாதீன நீதிமன்ற கட்டமைப்பை சீர்குலைக்க முயற்சிப்பதாக பொதுஜன பெரமுன கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. பொதுஜன பெரமுன கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் தொல்லபத்த கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இந்த குற்றச்சாட்டினை முன்வைத்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், இந்த அரசாங்கத்தின் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீதிமன்ற தீர்ப்புகளை உதாசீனப்படுத்தும் போக்கை வெளிப்படையாக கையாளுகின்றனர். நீதிமன்றத்தின் தீர்ப்புகளை தாம் அலட்சியப்படுத்துவதாக அவர்கள் வெளிப்படையாக காட்டிக்கொள்ள முயற்சிக்கின்றனர். மாவட்ட பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டங்கள் நீதிமன்ற தீர்ப்புகளை நடைமுறைப்படுத்த வேண்டாம் என அதிகாரிகளுக்கு கட்டளையிடுகின்றனர் என தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் கலாச்சாரத்தையும் பாதாள உலக கலாச்சாரத்தையும் ஒழித்து விடுவது போன்று தேசிய இனப்பிரச்சினைக்கும் இந்த அரசு தீர்வு காண வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார்.
மட்டக்களப்பு செட்டிப்பாளையத்தில் உள்ள அவரது இல்லத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். தற்போதைய பேசுபொருளாக இருப்பது போதைப்பொருள் வர்த்தகத்துக்கு எதிரான அரசினதும் போலீசாரினதும் தீவிரமான நடவடிக்கையை குறிப்பிடலாம். அதேபோன்று பாதாள உலக குழுவினரை உள்நாட்டிலும் சரி வெளிநாடுகளிலும் இருந்தாலும் சரி அவர்களை நுட்பமாக கைது செய்து இலங்கைக்கு கொண்டு வருகின்ற விடயத்தில் குறிப்பிட்டுத்தான் ஆக வேண்டும். ஆகவே இந்த செயல்கள் என்பது ஆரோக்கியமான விடயங்களாகவே இருக்கின்றன. அது மாத்திரமன்றி இவை பாராட்டக்கூடிய விடயமாகும். இந்த நாட்டை பொறுத்தவரையில் நாட்டின் எதிர்காலம் எமதும் மக்களின் எதிர்காலம் என்பது போதை வஸ்து பாவனையினாலும் போதை வஸ்து வர்த்தகத்தினாலும் அப்படியே சீரழிக்கக்கூடிய நிலைமை காணப்பட்டது. இந்த போதைப்பொருள் வர்த்தகத்தை செய்கின்ற பாதாள உலக குழுக்களை கண்டுபிடிப்பதற்காக வெளிநாடுகளுக்கு சென்றாவது அவர்களை கைது செய்து கொண்டு வந்து சட்டத்தின் முன் அவர்களை நிறுத்துவதற்காக அரசு எடுக்கின்ற நடவடிக்கை இந்த நாட்டின் பொதுமக்களாக இருக்கின்றவர்களுக்கும் நடுநிலை சிந்தனையாளர்களும் பாராட்டித்தான் ஆக வேண்டும். எனவே இந்த விடயத்தை நாங்களும் பாராட்டுகின்றோம். அண்மையில் இந்தோனேசியா, நேபாளம் ஆகிய இடங்களுக்கு சென்று போலீசார் இவ்வாறு பாரிய குற்றச்செயல்கள் செய்தவர்களை நாட்டின் எதிர்காலத்தையும் வருங்கால இளம் தலைமுறையினரையும் பாழாக்கக்கூடிய விதத்தில் செயற்படுகின்ற அந்த மோசமான செயற்பாடுகளை கட்டுப்படுத்தி நாட்டை சுத்தப்படுத்த வேண்டும், நாட்டை தூய்மைப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் செயற்படுகின்ற நிலைமையை நாங்கள் வரவேற்கின்றோம், பாராட்டுகின்றோம் என தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் படை என்றால் என்ன என்பதை எதிர்க்கட்சி எம்பிக்கள் யாரும் இதுவரை சரியாக அடையாளம் காணவில்லை என அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ருபன் மாவலகம தெரிவித்துள்ளார். அனுரகுமார திசாநாயக்க ஒருவரே என எதிர்க்கட்சிகள் நினைத்தாலும் உண்மையில் 159 அனுரகுமார திசாநாயக்க பாராளுமன்றத்தில் இருப்பதாக குறிப்பிட்டார். உள்ளூராட்சி மன்றங்களில் 4000 அனுரகுமார திசாநாயக்கர்கள் உள்ளதாகவும் மேலோட்டமாக பார்க்க முடியாத வகையில் லட்சக்கணக்கான அனுரகுமார திசாநாயக்கர்கள் களத்தில் பணிபுரிவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தமிழீழ இறுதி யுத்தத்தில் கொடூரமாக கொல்லப்பட்ட இசைப்பிரியாவின் படுகொலைக்கு எந்த விதாரண மற்றும் அவரோடு இணைந்து செயல்பட்டவர்களே பொறுப்பு கூற வேண்டும் என ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் அவர் இதனை தெரிவித்தார். சரத் பொன்சேகா கடந்த நாட்களில் பல சர்ச்சைக்குரிய தகவலை வெளியிட்டு வருகின்ற நிலையில் வெள்ளைக்கொடி சம்பவம் தொடர்பில் பரபரப்பான கருத்துக்களை தெரிவித்த நிலையில் இந்த நிலையில் தற்போது இசைப்பிரியா தொடர்பிலும் கருத்து தெரிவித்த அவர், நான் ராணுவ தளபதியாக இருக்கும் போது பெரும் தொகையான மக்கள் சரணடைந்தனர். மக்களுடன் தமிழீழ விடுதலை புலிகள் போராளிகள் 12000 பேர் துப்பாக்கிகளை வைத்து சைனட் குப்பிகளை வீசிவிட்டு சரணடைந்தனர். நாங்கள் அவர்களை எங்களின் மருந்து ஆடைகளை வழங்கி பாதுகாத்தோம். ஆனால் சிலர் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டதாக இரு முறைப்பாடுகள் கிடைத்தன. இசைப்பிரியா தொடர்பிலும் முறைப்பாடுகள் இருந்தன. வவுனியா இடைத்தங்கல் முகாம்களில் சிலர் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டதாக தெரிய வந்தது. அதில் இசைப்பிரியாவை அழைத்து சென்றதாக குற்றம் சாட்டியிருந்தமை நான் அறிவேன். அப்போது ராணுவ புலனாய்வு பிரிவின் தலைவராக இருந்த எந்த விதாரண தொடர்பில் பேசப்பட்டது. மேலும் வவுனியாவுக்கு பொறுப்பாக இருந்த ஜெகத் ஜெயசூரியவால் பலர் கடத்தப்பட்டதாக பல முரணான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் ராணுவ சிப்பாய்கள் தெரிவித்தனர். அவருக்கு எதிராக ராணுவ நீதிமன்றத்தில் விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த இசைப்பிரியாவின் சம்பவத்தின் போது நான் ராணுவ தளபதியாக இருக்கவில்லை. மஹிந்த ராஜபக்ச தான் ஜெகத் ஜெயசூரியவை ராணுவ தளபதியாக நியமித்தார். நான் வேண்டாம் என சொன்னேன். அவருக்கு எதிராக பல முறைப்பாடுகள் இருப்பதால் அது வேண்டாம் என்றேன். ஆனால் முன்னாள் ஜனாதிபதி சிரித்துக் கொண்டு முரணான செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டாம் என நியமன கடிதம் வழங்கும் போது கூறினார். இதற்கு அனைத்துக்கும் கட்டாயம் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். யுத்தம் நிறைவடைந்த பின்னர் சில சண்டியர்களாக செயற்பட்டனர். அவர்கள் தான் புனர்வாழ்வு மற்றும் ஏனைய செயற்பாடுகளில் முன்னணி வகித்தனர். அவர்களே பல முரணான செயற்பாடுகளில் ஈடுபட்டனர் என தெரிவித்துள்ளார். இலங்கையின் மொத்த குடும்பங்களின் எண்ணிக்கை 52 லட்சம் எனவும் இதில் 43 லட்சம் குடும்பங்கள் அஸ்வஸ்ம நலன்புரி திட்டத்தை பெற்றுக்கொள்ள விண்ணப்பம் செய்துள்ளனர் என தெரிவிக்கப்படுகின்றது. அமைச்சர் உபாலி பன்னல்ல இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். கடந்த 2024 ஆண்டில் குடிசன மதிப்பீட்டு திணைக்களத்தினால் வெளியிடப்பட்ட அறிக்கையின் பிரகாரம் நாட்டில் 52 லட்சம் குடும்பங்கள் வாழ்ந்து வருவதாக தெரிவித்துள்ளார். இதில் 43 லட்சம் குடும்பங்கள் அஸ்வஸ்ம நலன்புரி திட்டத்துக்காக விண்ணப்பம் செய்துள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் பெரும்பாலானவர்கள் உதவிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மனநிலையில் வாழ்ந்து வருவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த நிலைமையானது நாட்டின் பொருளாதாரத்தை மட்டுமன்றி மக்களின் உள சுகாதாரத்தையும் பாதிக்கும் என சுட்டிக்காட்டியுள்ளார். அரசியலில் நிலவி வந்த ஒரு கலாச்சாரமும் இவ்வாறு மக்கள் உதவி பெறும் நிலைக்கு தள்ளப்படுவதற்கு ஏதுவாகும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மக்கள் மற்றும் அரசியல்வாதிகளினால் உருவாக்கப்பட்டுள்ள இந்த நிலைமைக்கு தீர்வு காணப்படவிட்டால் அது இலங்கை முன்னோக்கி நகர்த்துவதில் பெரும் நெருக்கடிகளை உருவாக்கும் என தெரிவித்துள்ளார். போலீஸ் அதிகாரி ஒழுகல செயலை அணிந்து மாறுபடத்தில் சிப்பந்தியை கைது செய்துள்ளதாக மக்கள் நினைக்கும் அளவுக்கு அரசாங்கம் ஊடக அனுசரணை வழங்கியுள்ளதாக பிவித்ரஹேல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கமன்பில தெரிவித்துள்ளார்.
கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடக மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்தார். இதன்போது கருத்து தெரிவித்த அவர், இதற்கு முன்னரும் குடுசலிந்து, அரக்கட்டா, மாகந்துரை, மதுஸ் போன்ற குற்றவாளிகள் வெளிநாடுகளில் இருந்து அழைத்து வரப்பட்டனர். ஆனால் எவ்வித ஊடக பிரபலம் வழங்கப்படவில்லை. நேபாளம் காத்மண்டுவில் கைது செய்யப்பட்டது முதல், ஒழுகல செவ்வந்தி பக்கத்தில் அமர்ந்திருந்தது முதல் இலங்கை வரும் வரை அனைத்தையும் காண்பித்தனர். குற்றவாளிகள் கைது செய்யப்பட்ட பின்னர் குற்றவியல் சட்டக்கோவையின் பிரகாரம் அடையாளம் காண்பதற்கான அடையாள அணிவகுப்பு நடத்தப்பட வேண்டும். ஆனால் செவ்வந்தியை நாட்டு மக்கள் அனைவரும் பார்த்துவிட்டனர். அதனால் இவரால் பாதிக்கப்பட்டவர் மற்றும் சாட்சியங்கள் பெரும் தவறு நடந்துள்ளது. அரசாங்கத்தின் உறுப்பினர்களே இந்த குற்றவாளிகளை வர்ணிப்பதன் மூலம் சிறு பிள்ளைகளின் மனதில் குழப்பத்தை ஏற்படுத்தலாம். இவர்களை சிறுவர்கள் நாயகர்களாக பார்க்கின்ற மனநிலை நினைக்கக்கூடும். இதனால் அரசாங்கம் பாதிய தவறை செய்துள்ளது. திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களை அவர்களினுடைய படங்களை காண்பிப்பதை அரசாங்கம் நிறுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் குடாநாட்டின் கடல் பகுதியில் அதிகமாக கடற்படை கண்காணிப்பும் ரோந்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சின் பிரதானி ஒருவர் தெரிவித்துள்ளார். சிலாபம், தெபுந்துர கடல் பகுதிகளில் கடற்படை ரோந்துகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் கும்பல்கள் யாழ்ப்பாணம் கடல் மார்க்கத்தை அதிகம் பயன்படுத்துவதாக புலனாய்வு தகவல்கள் கிடைத்துள்ளன. யாழ் கடல் மார்க்கத்திலேயே ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் கும்பல்கள் தப்பிச் செல்கின்றனர். அத்தோடு சிலாபம், தெபுந்துர கடல் பகுதிகளில் போதைப்பொருள் கடத்தல்கள் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகள் நடைபெறுவதாகவும் அதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதான புலனாய்வு தகவல்களை அடுத்து இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரி தெரிவித்துள்ளார். கடந்த காலத்தில் கஞ்சிப்பாணி இம்ரான் யாழ் கடல் வழியாகவே இந்தியா தப்பிச் சென்றார். அண்மையில் நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இசாரா செவ்வந்தியும் JK பாய் என்ற யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவரே கடற்தொழில் படகின் மூலம் இந்தியாவுக்கு அனுப்பியுள்ளார். தென்பகுதி கடற்பகுதி அலைகளின் வேகம் குறைவானதாக காணப்படுவதால் சர்வதேச கடலில் இலங்கைக்கு வரும் போதைப் பொருட்களை சிறிய கடற்தொழில் படகுகள் மூலம் கரைக்கு கொண்டு வருவது இலகுவானதாக இருப்பதால் தென்கடற்பகுதி போதைப்பொருள் கடத்தலுக்கு உகந்ததாக கருதப்படுகிறது. அது மட்டுமல்ல, தென்பகுதி அரசியல்வாதிகள் மற்றும் போலீஸ் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் காரணமாகும். இப்போது தென்பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதால் கடத்தல்காரர்கள் வழிகளை மாற்றியமைக்க கூடும் என புலனாய்வு தகவல்கள் வெளியாகியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கைக்கு எப்போது வேண்டுமானாலும் மிகப்பெரிய ஆபத்து ஏற்படலாம் என அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது. கடந்த 14ஆம் தேதி அமெரிக்கா இலங்கை தொடர்பில் வெளியிட்ட ஒரு பயண எச்சரிக்கையில் இலங்கையில் எப்போது வேண்டுமானாலும் குண்டுவெடிப்பு ஏற்படலாம் என எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது இலங்கையின் பாதுகாப்புக்கு மிகப்பெரிய சவாலாக, அச்சுறுத்தலாக அமைந்துள்ள ஒரு கடுமையான எச்சரிக்கை என ராணுவ ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் அமெரிக்கா வெளியிட்ட எச்சரிக்கையில் குண்டுவெடிப்புகள் இடம்பெறவுள்ள இடங்களை கூட அமெரிக்கா குறிப்பிட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குற்றவாளிகள் நாட்டை விட்டு தப்பியோடுவதற்கு கடவுச்சீட்டு செய்து கொடுக்கும் தரப்புகள் பற்றி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என நாமல் ராஜபக்ச வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச இதனை தெரிவித்தார். நாட்டில் அண்மைய நாட்களாக பாதாள உலகத்துடன் தொடர்புடைய நபர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டு வருவதுடன் பல அதிரவைக்கும் கொலைகளின் பின்னணிகளும் அம்பலமாகி வருகிறது. இவ்வாறான பின்னணியில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி கிராம மட்டங்களில் பலமடைந்து வருகிறது. மாகாண சபை தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்ட பின்னர் தேர்தலில் போட்டியிடும் விதம் பற்றி முடிவெடுக்கப்படும். மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுவதற்குரிய வேட்புமனு வழங்கும் போது வேட்பாளர்கள் தொடர்பில் காவல்துறை சான்றிதழ் ஒன்று பெறப்படும் என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் வியாபாரத்துடன் தொடர்புடையவர்களா என்பது பற்றி ஆராயப்படும். குற்றவாளிகள் நாட்டை விட்டு தப்பியோடுவதற்கு கடவுச்சீட்டு செய்து கொடுக்கும் தரப்புகள் பற்றியும் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். இசாரா செவ்வந்தி உட்பட வெளிநாடுகளில் கைது செய்யப்பட்ட பாதாள உலக குழுவினருடன் தொடர்புடைய அனைவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார்கள் என நீதியமைச்சர் சட்டத்திரணி ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது கச்சன நாணயக்கார இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், காவல்துறையினரின் அதிரடி நடவடிக்கைகளால் இசாரா செவ்வந்தி குழுவினர் மற்றும் ஹெகல்பத்ர பத்மே குழுவினர் வெளிநாடுகளில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளனர். இந்த பாதாள உலக குழுவினருடன் தொடர்புடைய அனைவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார்கள். இவர்கள் எவரும் தப்ப முடியாது. சந்தேக நபர்கள் எங்கு மறைந்திருந்தாலும் கைது செய்யப்படுவார்கள். நீதிமன்றத்தால் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்படும் நபர்கள் தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும். எவருக்கு மன்னிப்பு கிடையாது. போதைப்பொருள் வியாபாரிகளிடமிருந்தும் பாதாள உலக குழுவினரிடமிருந்தும் இந்த நாட்டை மீட்டெடுக்க எமது அரசு சகல நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளது என தெரிவித்துள்ளார். இத்துடன் ஜெஃப்நகரின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaglery.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.